வணக்கம். இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பதன் மகிழ்ச்சி என்றும் தாயகத்திலிருந்து வெளியாகி இருக்கும் முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்றைய தினம் 3ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே ஜெனீவா என்பது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படும். இருப்பினும் கடந்த கால அரசுகள் அதனை சற்றும் பொருட்படுத்தாமல் பல்வேறு விடயங்களிலே அவர்கள் மிகவும் அதிமேதாவித்தனத்தோடு நடந்து கொண்டார்கள் என்கிற குற்றச்சாட்டுகள் இருக்கிற நேரத்திலே தற்போது இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்பொழுது ஜெனீவாவுக்கு ஒரு குழுவை தயாராக்கி அனுப்ப இருக்கிறது. குறிப்பாக மனித உரிமை குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்குவதற்காக அந்த குழு அங்கே செல்ல இருக்கிறது. இதற்கு விஜித ஹேரத் தலைமையிலே இந்த குழுவானது பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த நிலையிலே இவர்களுடைய பதில் எவ்வாறு இருக்கும், மனித உரிமை குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே இவருடைய பதில் எவ்வாறு இருக்கும் என்கின்ற நிலைமை எல்லோருமே அவதானிக்கக்கூடிய நிலைமையாக இருக்கிறது. காரணம், ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். வடக்கு மக்கள் தெற்கு தலைவர் மீது முதல் முறையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவோம் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இந்த குழு சென்று அங்கே என்ன சொல்ல போகிறது என்பதை பார்ப்பதற்கு பலரும் ஆர்வமாக இருக்கிறார்கள். அண்மைய நாளாக இருக்கக்கூடிய இந்தியா தன்னுடைய பட்ஜெட்டிலே இலங்கைக்கு 1032 கோடி நிதியை ஒதுக்கி இருக்கிறது. எனவே இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளோடு இலங்கை வைத்திருக்கக்கூடிய உறவுகள், இந்த உறவுகள் தொடர்பாக விமர்சனங்கள் இருக்கின்ற போது இந்தியா அதிகளவான உதவிகளை செய்வதும் சீனா முக்கியமான நேரங்களிலே இலங்கைக்கு உதவாமல் இருக்கின்ற விடயங்களும் அல்லது கால இழுத்தடிப்பு செய்கின்ற விடயங்களும் நாங்கள் கடந்த காலங்களிலே பார்த்த விடயங்கள். அதே போல உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருக்கக்கூடிய விடயங்கள், அது தொடர்பான தெரிவுகளில் இருக்கக்கூடிய குளறுபடிகள் என பல விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீதிபதி இளஞ்சொலியன் அவர்கள் திருப்தி அற்ற விதத்திலே தான் பதவி விலகுவதாக தெரிவித்திருக்கிறார். புரியாத புதிராக என்னுடைய நீதித்துறை வாழ்வு முடிகிறது என்கின்ற விடயத்தை அவர் பதிவு செய்திருக்கிறார். எனவே அவை சார்ந்த விடயங்களையும் இன்றைய பத்திரிகைகளிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். எனவே முதலிலே உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, தமிழர்களின் எதிர்பார்ப்பை நிச்சயம் நிறைவேற்றுவோம், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு. வடக்கு மக்கள் தெற்கு தலைவர் மீது முதன்முறையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இது மிகவும் முக்கியமானதாகும். அந்த மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளது, அவற்றை நாம் நிறைவேற்றுவோம். வடக்கில் உள்ள பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவில் தீர்வு காண்போம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி நகர்ந்து கொண்டு செல்கிறது. அதே நேரத்திலே மஹிந்தவை வெளியேற்ற தயாராகிறது சட்டவரைவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக குறித்த வீட்டிலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை வெளியேறுமாறு பல வடிவங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற போதிலும் அவர்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளாமல் தொடர்ச்சியாக எழுத்து மூல ஆவணத்துக்காக காத்திருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை அரசின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு நாடாளுமன்ற சட்டவரைவு ஒன்றை தயாரிக்க அரசாங்கம் தயாராகி வருவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மஹிந்த ராஜபக்ஷ தங்கியிருக்கின்ற விஜயராம இல்லத்தின் 4.6 மில்லியன் வாடகை அந்த இல்லத்துக்கு அவர் செலுத்த வேண்டும், இல்லையேல் அதனை விட்டு வெளியேற வேண்டும் என அண்மையிலே அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து மஹிந்த ஆதரவு தரப்புகளில் இருந்து அரசாங்கத்துக்கு எதிராக கடும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் மஹிந்த வீட்டை விட்டு வெளியேறுமாறு கடிதம் மூலம் அறிவிக்க முடியாது என்றும் பதிலாக நாடாளுமன்றத்திலே சட்டவரைவு ஒன்றை சமர்ப்பிக்க இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பலரும் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை சென்று பார்த்து வருகின்ற விடயங்களையும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்திகள் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. புலிகளின் நிகழ்ச்சி நிரலை செயல்படுத்துகிறது அரசு, பல்லவியை பாடுகின்ற மஹிந்த தரப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ விவகாரத்திலே புலிகள் மற்றும் புலம்பெயர்களின் நிகழ்ச்சி நிரலிலேயே அரசாங்கம் செயல்படுகிறது. புலிகளின் சூழ்ச்சிக்குள் மக்கள் சிக்கிவிடக் கூடாது, மஹிந்த ராஜபக்ஷவை பாதுகாக்க வேண்டும். இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கிறார். 700 மில்லியனுக்கு அதிகமாக அந்த வீட்டுக்குள் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வீட்டை விட்டு வெளியேறும் பட்சத்திலே அங்கே காட்டப்பட்டிருக்கக்கூடிய கணக்குகளிலும் பல பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தங்களுடைய குற்றங்களை மூடி மறைப்பதற்காகவே அவர்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற தயாராக இல்லை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டு வருகின்ற நேரத்திலே இவ்வாறு மக்களை உசுப்பேத்துகின்ற விதத்திலே கருத்துக்களும் பதிவாகி வருகிறது. சட்டவிரோத விகாரைக்கு காணிகளை கையளிக்க தைட்டி மக்கள் தயார் என வடக்கு ஆளுநர் தெரிவித்திருக்கிறார்.
தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள காணிகளின் உரிமையாளர்கள் மாற்று காணிகளை கேட்டார்கள் என்று வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே அதிக போதையால் இளைஞன் மரணம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. திடீரென சுகையினமுற்ற 29 வயது இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் கொழும்பு துறையிலே பதிவாகியிருக்கிறது. பஸ்ஸில் கஞ்சா கடத்தல், இருவர் நேற்று கைது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸிலே கஞ்சா கடத்தி சென்றவரும் அவருக்கு கஞ்சாவை விற்பனை செய்த மற்றொருவராக கிளிநொச்சி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் நேற்று இருவர் கைது செய்யப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. லண்டன் செல்லும் ரணில் என்கின்ற ஒரு தலைப்போடு செய்திகள் பார்க்க முடிகிறது. இந்தியாவின் பட்ஜெட்டிலே இலங்கைக்கு 300 கோடி என உதயன் பத்திரிகை செய்தி தந்திருக்கிறது. அதாவது இந்திய மத்திய அரசாங்கம் 2025ஆம் ஆண்டு 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நேற்று முன்தினம் சமர்ப்பித்துள்ள நிலையில் வரவு செலவு திட்டத்திலே இலங்கைக்காக 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் என்ற வகையிலே நிர்மலா சீதாராமன் வரவு செலவு திட்டத்தை முன்வைத்ததாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொலைத்தொடர்பு கோபுர திருத்த பணியில் இருந்த ஒருவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பதிவாகி இருக்கிறது. இது தொலைத்தொடர்பு கோபுரத்திலே திருத்த பணிகளை மேற்கொண்டவர் தவறி விழுந்து உயிரிழந்திருக்கின்ற சம்பவம் வவுனியா மகாரம்பை குளத்திலே பதிவாகி இருக்கிறது. மாவையின் உடல் தீயுடன் சங்கமம் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூத்த அரசியல் தலைவர் மாவை சேனாதிராஜாவின் உடல் நேற்று தீயுடன் சங்கமமானதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தங்களோட பட்ஜெட்டில் பக்கத்து நாட்டுக்கும் ஒதுக்குறதுக்கும் ஒரு பெரிய மனசு வேணும் பாருங்கோ என முச்சந்தி முரளி கருத்து பதிவு செய்திருக்கிறார். இது உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே யாழ் மாவட்டத்திலே 2642.29 ஏக்கர் காணி படையினர் வசம் இருப்பதான விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிபதிக்கே நீதி கிடைக்க எங்கு செல்வது இளஞ்செழியன் ஆதங்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதித்துறையில் 28 ஆண்டுகளை பூர்த்தி செய்த முதல் தமிழ் நீதிபதியாக கடமையாற்றி மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டிய நிலையில் இழுத்தடிப்புகளாலும் கால தாமதங்களாலும் ஓய்வு பெற்றுள்ளேன். புரியாத புதிராக எனது நீதித்துறை வாழ்க்கை முடிவுறுகிறது என்று வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் ஆதங்கம் வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் இந்தியாவின் பாதீட்டிலே இலங்கைக்கு அதிக நிதி என்கின்ற விடயங்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம். யாழ் மாவட்ட சுற்றுலா வழிகாட்டி நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தின் கலாச்சார ரீதியிலான சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் யாழ் மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா மையங்கள் தொடர்பிலே டிஜிட்டல் அடிப்படையிலே தயாரிக்கப்பட்ட சுற்றுலா வழிகாட்டி நூல் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வைத்து யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவரும் கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான ராமலிங்கம் சந்திரசேகர் முன்னிலையிலே ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவிடம் யாழ் மாவட்ட பதில் செயலர் மரலிங்கம் பிரதீபனால் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டு வெளியிடப்பட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. உப்பின் விலை எகிரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து உப்பு இறக்குமதி செய்யப்படும் செலவுகள் அதிகரித்துள்ளதால் இந்த மாதம் உப்பின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என அம்பாந்தோட்டை உப்பு நிறுவனத்தினுடைய தலைவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே குள ஒதுக்கீட்டை காரணம் காட்டி இந்துபுரத்திலே காணிகள் அபகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கனகாம்பிகை குளத்தின் ஒதுக்கீட்டு பணிகள் என்று தெரிவித்து எல்லை கிராமங்களில் ஒன்றான இந்துபுரம் கிராம மக்களின் தனியார் உறுதி மற்றும் அரச உத்தரவு பத்திரங்கள் வழங்கப்பட்ட காணிகள் வீடுகளோடு சேர்த்து அபகரிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் விரிவாகவும் இன்றைய பத்திரிகைகளிலே தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இளைஞர்களிடையே HIV தொற்று உயர்வு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே இளைஞர்களிடையே HIV மற்றும் பாலியல் ரீதியிலாக பரவுகின்ற நோய்கள் அதிகரித்து வருவதாக சமூக மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் நிபுணர் மருத்துவர் வித்யா தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஜனநாயகத்தின் தூண் மாவை என ரணில் இரங்கல் செய்தியிலே குறிப்பிட்டிருக்கிறார். மாவை சேனாதிராஜா தனது நடவடிக்கைகளை வடக்குக்கும் தமிழ் மக்களுக்கு மட்டுப்படுத்தவில்லை, நாட்டின் பிற பகுதிகளிலும் ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதிலே அவர் பெரும் பங்களிப்பை செய்தார் என்று மாவை சேனாதிராஜாவின் மறைவு தொடர்பிலே வெளியிட்ட இரங்கல் குறிப்பிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கக்கூடிய விடயமாக அந்த செய்தி பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்திலே சகோதர சமூகங்களுடன் உணர்வுகளில் கலந்தவர் மாவை ரிஷாட் பதுதீன் இரங்கல் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து வலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது புலி ஆதரவாளர்களை திருப்திப்படுத்த மஹிந்தவை அரசு பழிவாங்குகிறது.
பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி. மாற்று காணியை பெற்றுத்தாருங்கள், தைட்டி திசவிகாரை காணி உரிமையாளர்கள் ஆளுநரிடம் கோரிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வவுனியாவில் தொலைத்தொடர்பு கோபுரத்திலிருந்து வீழ்ந்தவர் பலி என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய பிரேரணை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பட்ஜெட்டிலே இலங்கைக்கு 300 கோடி ஒதுக்கீடு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பாவி விவசாயிகளை அரசு தொடர்ந்து ஏமாற்றுகிறது எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் தெரிவித்திருக்கிறார். அக்கினியுடன் சங்கமமானது மாவையின் புகழிடல் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. 24 மணி நேரமும் கடவுச்சீட்டு அலுவலகத்தை திறந்து வைக்க நடவடிக்கை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மாணவர்களுக்கு போதை விற்பனை, வவுனியாவில் ஒருவர் கைது என்கின்ற விடயம் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வடமராட்சி செம்பியன் பெற்றிலே கயிறு கட்டிய நிலையில் குளத்தில் இருந்து சடலம் மீட்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடமராட்சி கிழக்கு செம்பியன் பெற்று தெற்கு பகுதியில் நேற்று அதிகாலை 70 வயது மதிக்கத்தக்க முதியோருடைய சடலம் உடலிலே கயிறு கட்டிய நிலையில் குளத்தில் இருந்து மீட்கப்பட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்க செய்திகளிலே தனிநாடே எங்கள் தாகம், பிரபாகரன் புஜத்தில் குத்திய எம்ஜிஆர் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது. மேலும் செய்திகளிலே பல முக்கியமான செய்திகளை வலம்புரி பத்திரிகையில் பார்க்க முடிகிறது. வடக்கில் புதிய தொழில்பேட்டைகள், இளைஞர் யுவதிகளுக்கு வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. சுவீகரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பிலே அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என உறுதிபட தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி. அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே அமெரிக்க பொருட்களுக்கு 25% வரி விதித்தது கனடா. அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு கனடா 25% வரி விதித்திருப்பதாக வெளிநாட்டு செய்திகள் பக்கத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த மாதம் பதவியேற்றிருந்தார். பதவியேற்றது முதல் ட்ரம்ப் அதிரடி நடவடிக்கையிலே ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக உலக சுகாதார அமைப்பில் இருந்து வெளியேறுதல், பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேறுதல், அமெரிக்காவின் தென்பகுதி மெக்சிகோ எல்லையிலே அவசர நிலையை பிரகடனப்படுத்தல் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறார். மேலும் பல்வேறு நாடுகள் மீதும் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி வரி விதிப்பிலே ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் கனடா, மெக்சிகோ ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25%, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 10% வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ள அந்த நிலையிலே அமெரிக்கா விதித்த இந்த இறக்குமதிக்கு வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே கனடாவும் வரி விதித்திருக்கிறது. இதன்படி அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்திருப்பதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவை தாக்க நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் எனவும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய விடயங்களும் பார்க்க முடிகிறது. காரைநகர் இறங்குதுறை விரைவிலே புனரமைப்பு, யாழில் ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. 88 தேசிய பாடசாலைகளிலே அதிபர் பற்றாக்குறை, கல்வி அமைச்சர் அறிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் வருடாந்தம் 2000 பேர் தொழுநோயால் பாதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே பார்த்திருந்தோம் 12% மாணவர்கள் அதிலே சிறுவர்கள் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. சீனாவுக்கு ட்ரம்ப் விதித்த வரிகளை இலங்கைக்கும் விதித்தால் என்ன செய்வது? பகிரங்கப்படுத்தப்படாத இலங்கை சீன ஒப்பந்தம் குறித்து ரணில் காட்டம் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த வெற்றிக்காக மஹிந்தவை தோளில் சுமந்து திரிய முடியாது, பிரதி அமைச்சர் ஏரங்க விலாசல் என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இந்திய பட்ஜெட்டிலே இலங்கைக்கு 1032 கோடி நிதியுதவி, கடந்த ஆண்டை விடவும் அதிக நிதி ஒதுக்கீடு என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தினூடாக 1032 கோடி ரூபாய், இந்திய மதிப்பிலே 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏனைய செய்திகளிலே குறிப்பிடப்பட்ட 300 கோடி என்பது இந்திய மதிப்பாகவே நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்திய மத்திய அரசாங்கத்தால் நேற்றைய தினம் 2025-26க்கான வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட்டது. அதிலே இந்த விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புலிகளை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் மஹிந்தவை பழிவாங்க துடிக்கிறது, சாகர காரியவசம் கண்டுபிடிப்பு என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது.
ரணில் இன்று லண்டன் பயணம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அமெரிக்கா வரி கட்டுப்பாடு விதித்தால் அனுர என்ன செய்வார்? அதாவது அமெரிக்க ஜனாதிபதி சீனாவுக்கு விதிக்கப்பட்டது போல் வரி கட்டுப்பாடுகளை இலங்கைக்கு விதித்தால் அரசாங்கம் என்ன செய்யும் என கேள்வி எழுப்பியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே புரியாத புதிராக என்னுடைய நீதித்துறை வாழ்வு முடிவடைகிறது, நீதிபதி இளஞ்செழியன் ஆதங்கம் என்கின்ற விடயங்கள் ஏற்கனவே நாங்கள் பார்த்த விடயம். தைட்டி விகாரை காணி விவகாரம் உரிமையாளர்கள் கேட்டதாலேயே மாற்று காணி குறித்து பேசினோம் என்கின்ற விடயங்களை ஆளுநர் வெளிப்படுத்தி இருக்கிறார். விடை பெற்றார் மாவி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. மன்னாரில் துப்பாக்கிச் சூடு, யாழில் ஒருவர் கைது என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்க செய்தி. உட்பக்கத்தில் இருக்கின்ற செய்திகளிலே தமிழ் தேசிய தொடருந்தின் கடைசி பெட்டியாக மாவி அண்ணன் இருந்துவிடக் கூடாது என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முல்லையில் குருதி பற்றாக்குறை, இரத்த தான முகாம், இரத்த தானம் வழங்க முன் வந்திருக்கிறார்கள் போலீஸ் மற்றும் அதிரடி படையினர். புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. யாழ் சுற்றுலா வழிகாட்டி நூல் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இந்திய நிதியமைச்சர் அணிந்த சேலையின் ரகசியம் என்கின்ற ஒரு கட்டுரை தரப்பட்டிருக்கிறது. அவை சார்ந்த விடயங்களும் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. தமிழரசின் தேசிய பட்டியல் கோடாரி காம்பின் கையில், மும்மூர்த்திகள் விலகினால் தான் விடிவு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியலுக்கு இறைத்த நீராக எமது இனத்தை அளிக்கும் கோடாரி காம்புகளின் கையிலே அது சிக்கியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முன்பள்ளி கல்வி திட்டத்திலே முறையான மாற்றம் அவசியம் என பாராளுமன்றத்திலே பிரேரணை சமர்ப்பிப்பேன் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே போல வடமராட்சியிலே முதியவர் ஒருவர் கயிற்றில் கட்டிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார், நாங்கள் பார்த்த செய்தி. அதே போல பல்வேறு செய்திகளை பார்க்க முடிகிறது. குறிப்பாக நாட்டை வளப்படுத்துகின்ற திட்டம் எங்களிடம் மட்டுமே இருக்கிறது, தோல்வியடைந்த சந்தர்ப்பவாதிகளிடம் இல்லை என்கின்ற ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் தங்கள் தோல்விக்கு பின்னர் அரசாங்கத்துக்கு எதிராக போலியான பிரச்சாரங்களை முன்னெடுப்பதாக கூறியிருக்கிறார் அமைச்சர் ஆனந்த விஜயபால. நாட்டின் இளைஞர்களையே பாலியல் நோய்கள் அதிகரிப்பு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாகன இலக்க தகடு வழங்கல் அரசாங்கம் விசேட நடவடிக்கை, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் செய்திகளிலே பார்க்கக்கூடிய விடயங்கள், ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இடையிலான பேச்சுவார்த்தை அடுத்த வாரம் நிறைவடையும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்கள் சிறுவர் பிரிவு போலீசாருக்கு பாலின வன்முறைகள் அணுகுதல் தொடர்பிலே வழிகாட்டல் செயலமர்வு என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே வெளிப்புற பொறிமுறை மீண்டும் நிராகரிக்கப்படும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கைக்கு எதிராக போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பிலே விசேட அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக வெளிவார அமைச்சர் விஜிதேகர தலைமையிலான குழு எதிர்வரும் 23ஆம் தேதி ஜெனீவா பயணமாக உள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே நேரத்திலே நீரில் மூழ்கி ஒருவர் இழந்திருக்கக்கூடிய துயர செய்தி பார்க்க முடிகிறது. பார ஊர்தி மீது மோட்டார் சைக்கிள் மோதி விபத்து, 46 வயதான குடும்பஸ்தர் இழந்திருக்கிற துயர செய்தியும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து ஜெனீவா தொடர்பான செய்தி ஈழநாடு பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. ஜெனீவாவுக்கு செல்கிறது அனுரவின் ராஜதந்திர குழு, மனித உரிமைகள் குற்றச்சாட்டுகளுக்கு பதில் வழங்க அமைச்சர் விஜயேகர தலைமையிலே பயணம் என்கின்ற விடயங்கள் தரப்பட்டிருக்கின்றன. அதிகளவாக செய்திகள் நாங்கள் ஏற்கனவே 3 பத்திரிகைகளிலும் பார்த்துவிட்டோம். மாவையின் உடல் தீயுடன் சங்கமம் என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு தரப்பட்டிருக்கிறது. கடவுச்சீட்டு அலுவலகத்தை விரைவிலே 24 மணி நேரமும் திறக்க நடவடிக்கை என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. உயர் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் உள்ளூராட்சி தேர்தல் தேதி தீர்மானம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலிலே மக்கள் ஆதரவுடன் வெல்வோம், சஜித் பிரேமதாச சூளுரை என்கின்ற விடயங்கள் பார்க்கப்படுகிறது. அதானியின் திட்டம் மறு மதிப்பீடு, 2 குழுக்களை நியமித்தது அரசு என்கின்ற விடயங்கள். நட்டத்தில் இயங்கி வரும் 113 அரசு நிறுவனங்கள் மறுசீரமைக்க ஜனாதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தூதுவர்களை மாற்றுகிறது அரசு என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலைகளில் வீழ்ச்சி என்கின்ற விடயங்கள் பதிவாகி இருக்கிறது. அதே இடத்திலே மஹிந்தவுக்கு இல்லம் வழங்க அனுமதித்த கூட்டத்திலே அனுர என்கின்ற விடயம், ரணில் வெளியிட்ட பரபரப்பு தகவல் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மஹிந்தவுக்கு இல்லம் வழங்க அனுமதித்த கூட்டத்திலே அனுர என்கின்ற விடயம், அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு விஜயராம இல்லத்தை வழங்குவதற்கு அனுமதி வழங்கிய கூட்டத்திலே
தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்கவும் பிரசன்னமாகி இருந்தார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார். முதல் தடவையாக கூடும் கோப் குழு என்கின்ற விடயங்களும் இன்றைய இளநாடு பத்திரிகையின் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. யாழ் மாவட்ட சுற்றுலா வழிகாட்டி நூல் ஜனாதிபதி அனுரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்த்த செய்தி, உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்திலே பங்கேற்க மாட்டார் ஜனாதிபதி அனுர என்கின்ற செய்தியானது கேள்விக்குறியோடு பார்க்கப்படுகிறது. விசேட தேவையுடைய சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு விரைவில் தீர்வு சபாநாயகர் தெரிவித்திருக்கிறார். அபாயமிக்க கொள்கலன்கள் விடுவிப்புக்கு அமைச்சரவையை பொறுப்பு கூற வேண்டும் நளின் பண்டார தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள். பாயில் படுக்க சொன்னார்கள், சோறும் சம்பளம் தந்தார்கள், ஜோசித ராஜபக்ஷ வெளியிட்ட தகவல் பதிவாகி இருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷ தன்னை தடுத்து வைத்திருந்த வேளையில் பாயில் உறங்க சொன்னார்கள், தேங்காய் சம்பளம் சோறும் தந்தார்கள் என தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே அதிகரித்து வரும் பாலியல் நோய்கள், வைத்தியர்கள் எச்சரிக்கை என்கின்ற விடயங்கள் இன்று அனைத்து பத்திரிகைகளிலும் பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. நெருக்கடி ஏற்படுவதை தவிர்க்கவே வாகனங்களுக்கான வரி அதிகரிப்பு ஜனாதிபதி அனுரகுமார திசுநாயக்க தெரிவித்திருக்கிறார். தொலைத்தொடர்பு கம்பி திருடிவிற்றவர்கள் கைதாகி இருக்கிறார்கள். அதனிடத்தில் கனிய மணல் அகழ்வு மூலம் வருமானம் பெற அரசு திட்டம், புல்மோட்டையிலே அமைச்சர் சுனில் ஆராய்வு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள். நாளாந்தம் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹொஸ்டனுடைய கலையத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.